வணக்கம். இன்னைக்கு நாம பீமா சதி இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். நீங்க கேட்டிருந்த சில கேள்விகள் இருக்குல்ல, அத வச்சு. அதாவது மக்கள் பொதுவா என்ன கேக்குறாங்க, அதுக்கு என்ன பதில்கள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதோட நோக்கம் இந்த பிளான் பத்தின ஒரு அடிப்படை புரிதலை உங்களுக்கு கொடுக்கிறது தான். ஆமா, கரெக்ட். பீமா சத்தி மாதிரி இன்சூரன்ஸ் திட்டங்கள்னாவே சில பொதுவான கேள்விகள் வரத்தான் செய்யும். அது ரொம்ப இயல்பு. முதல்ல மக்கள் எதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா, தகுதி, எலிஜிபிலிட்டின்னு சொல்றோம்ல அது. ஆமா, யார் இதை எடுக்கலாம், வயசு என்ன, அந்த மாதிரி விஷயங்கள். கரெக்டா சொன்னீங்க. யார் எடுக்கலாம், வயது வரம்பு என்ன, வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் தான் முதல் கேள்வி. சரி. அப்புறம் பாலிசியோட அம்சங்கள், அதாவது பாலிசி ஃபீச்சர்ஸ். இதுல என்னென்ன கிடைக்கும், என்ன நன்மை, ம். என்ன மாதிரி சூழ்நிலையில இது உதவும், பிரீமியம் எப்படி இருக்கும், மெச்சூரிட்டி பெனிஃபிட் உண்டா, இந்த மாதிரி. அதேதான். இது 2வது வகை கேள்வி. 3வதா எப்படி அப்ளை பண்றது, விண்ணப்ப முறை. ஓ, சரி. அது சுலபமா இருக்குமா, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம். புரியுது. அப்போ இந்த 3 ஏரியா தான் முக்கியமா மக்கள் கவனிக்கிறாங்க. தகுதி, பயன்கள், விண்ணப்ப முறை. ஆமா. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் இல்லையா? நிச்சயமா. சும்மா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எடுக்க முடியாது. விவரம் தெரிஞ்சு எடுக்கணும். கரெக்ட். ஆக பீமா சதி இன்சூரன்ஸ் பத்தி பொதுவா என்ன கேள்விகள் வரும்னு ஒரு அவுட்லைன் மாதிரி இப்ப பார்த்திருக்கோம். இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நேயர்களுக்கு. இப்போ இந்த கேள்வி வகைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இதுல எதை பத்தி, உதாரணமா தகுதி பத்தியோ இல்ல அதோட ஒரு குறிப்பிட்ட பயன் பத்தியோ முதல்ல விரிவா தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் வருது. இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ம். நல்ல கேள்வி. ஒவ்வொருத்தரோட தேவை பொறுத்து அது மாறும். ஆமா. அதனால அடுத்தடுத்த உரையாடல்கள்ல நாம இன்னும் ஆழமா போகலாம். ஆனா இப்போதைக்கு இந்த கேள்விகளோட கட்டமைப்பு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. இது ஒரு நல்ல அறிமுகம்.